வீரத்தின் விளைநிலம் சிவகங்கை. தமிழின வீரத்தின் அடையாளம் ஓர் மங்கை. இது வெள்ளையன் செய்த தகராறு, நம் வாழ் சொல்லும் வரலாறு. விடுதலைப் போரின் முதல் மகள், தமிழினத்தின் தலைமகள். வீர் கொண்ட ஒரு வேங்கை, வெள்ளையனை வெற்றி கண்ட கதை இங்கு. வேலு நாச்சியார் இந்திய விடுதலைக்காக ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண் போராளி. தாய் திருநாட்டை அந்நியன் ஆள வழிவிடாத தவப்புதல்வி. ஏகாதிபத்தியத்தை, அடிமை வாழ்வை அடித்து நொறுக்கிய சூறாவளி, தமிழ் மூதாட்டி. சிவகங்கை மாவட்டம் பூலாங்குறிச்சி அருகே செவ்வூரில் அமைந்துள்ள தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டு பலூன் மூலம் பள்ளி மாணவர்களால் உருவாக்கப்பட்ட செயற்கைக்கோள் விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி துறையின் அனுமதியுடன் நடைபெற்ற இந்நிகழ்வினை கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் துவக்கி வைத்தார். பள்ளி மாணவ மாணவிகள் திறந்தவெளி விண்வெளி அறக்கட்டளையுடன் இணைந்து உருவாக்கப்பட்ட 2 கிலோ எடையுள்ள செயற்கைக்கோளானது விண்ணில் சுமார் 30 கிலோமீட்டர் தூரம் உயரம் பறந்து விண்வெளியின் 2வது அடுக்கினை அடைந்த பின்பு ஏவப்பட்ட இலக்கிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேலூரில் தரையிறங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இன்னைக்கு எங்கள் ஸ்கூலில் சேட்டலைட் லான்ச் அண்ட் சயின்ஸ் எக்ஸ்போ இன்னைக்கு நடந்துச்சு. இந்த சேட்டலைட் லான்ச்சில் நாங்கள் என்ன வச்சுருந்தோம்னா ஹீலியம் பலூன் சென்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஹீலியம் பலூனில் லைட்டர் கேஸ், ஸோ அது ஸ்ட்ராட்டோஸ்பியர் வரையும் போகும். நெக்ஸ்ட்டு நைலான் ரோப்பில் நாங்கள் பேராஷூட் எல்லாமே டைட் பண்ணி நல்லாவே டைட் பண்ணி சென்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பேலோடில் என்னென்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்னா ஏரோசால்ஸ், அப்புறம் ப்ரெஷர், டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டியான மெஷர் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் செட் பண்ணியிருக்கோம். இந்த எக்யூப்மெண்ட்ஸில் என்னென்னா ப்ரெஷர், ஹியூமிடிட்டி செக் பண்ணுறது நம்மளுக்கு இந்த லேப்பில் தெரிஞ்சிருக்கும். அந்த ரூட் மேப்பில் ஆல்டிடியூட், லேட்டிடியூட் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அதில் வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் எல்லாம் வந்துடும். ஏரோசால்ஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, பிளேட்டில் அது கிளாஸ் பிளேட் எடுத்து அதில் பெட்ரோலியம் ஜெல் அப்ளை பண்ணிடுறோம். அது ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு சென்ட் பண்ணுறோம். அந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்க வைரஸ், பாக்டீரியாஸ் உயிர் வாழுதா, என்ன மாதிரி ப்ரெஷரில், என்ன மாதிரி டெம்பரேச்சரில் உயிர் வாழுது அப்படின்னு கலெக்ட் பண்ணி நம்ம பூமிக்கு கொண்டு வர போகிறோம். அந்த பூமிக்கு கொண்டு அது ஹிஸ்ரோக்கு ரிசல்ட் சென்ட் பண்ணுறோம். அந்த ரிசல்ட் நம்ம அக்ரிகல்ச்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, ஹார்ம்ஃபுல்லாக இருக்கா, இந்த பாக்டீரியா வைரஸ்னால எங்கேயும் வைரஸஸ் நாடு விட்டு நாடு போகுதான்னு இந்த ரிசர்ச் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த சேட்டலைட் 25 to 30 கிலோமீட்டர்ஸ் வரையும் போகுது. இந்த எர்த்தோட லேயர்ஸ் 5 லேயர்ஸ் இருக்குது. ஸ்ட்ராட்டோஸ்பியர், தெர்மோஸ்பியர், மீசோஸ்பியர், அப்புறம் எக்ஸோஸ்பியர், இந்த மாதிரி 5 லேயர்ஸ் இருக்குது. இந்த 5 லேயர்ஸில் ஸ்ட்ராட்டோஸ்பியர் வரையும் இது போகுது, பேலோட் போகுது. இந்த சேட்டலைட் பேலோடு அங்கே போனோடனே பலூன் ப்ரெஷர் அதிகமாகி அந்த பலூன் பிளாஸ்ட் ஆகி நம்மளுக்கு பேராஷூட் மூலியமாக கீழே விழுது.
இச்செயற்கைக்கோளானது பொருத்தப்பட்ட கேமராக்கள் மற்றும் கருவிகளின் மூலம் காலநிலை மாற்றம், நுண்ணுயிர் பரவல், தட்ப வெப்பநிலை, நோய்கள் பரவக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளிட்ட தகவல்களை பெற்று அதனை ஆராய்ச்சி செய்து 10 தினங்களில் முடிவுகள் தெரியவரும். இதனை அறிக்கையாக தயாரித்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்திற்கு அனுப்பப்பட உள்ளதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். ஓப்பன் ஸ்பேஸ் ஃபவுண்டேஷனில் நான் ரிசர்ச் சயின்டிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு லாஸ்ட் 7 மந்த்தாக ஏவிஎம் பப்ளிக் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சிவகங்கையில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கூலில் வந்து விண்வெளி அறிவியல் இருக்கக்கூடிய வளிமண்டலத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக மாணவர்களாலே உருவாக்கக்கூடிய ஒரு பேலோட நம்ம இப்போது இந்த நேஷ்னல் சயின்ஸ் டேயில் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த பேலோடில் என்ன விஷயங்கள் சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படின்னா, வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை வந்து ஆராய்ச்சி பண்ணி அந்த நுண்ணுயிர்கள் வந்து ஆபத்தானதா, அது வளிமண்டலத்தில் யூஸ் பண்ணி நோய்களை பரப்புதா அப்படின்ற விஷயத்த நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த 7 மாத காலகட்டத்தில் வந்து மாணவர்கள் மட்டுமே இந்த பேலோட வந்து கற்று உருவாக்கியிருக்காங்க. இந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சி வந்து வருங்காலத்தில் இருக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும். அவங்களால இன்னும் நிறைய விஷயங்களை வந்து விண்வெளித்துறையில் சாதிச்சு காட்ட முடியும் அப்படின்ற ஒரு ஊக்குவிப்பை ஏற்படுத்தி. பிப்ரவரி 28ஆம் தேதி நடந்த இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் பெரிய கருப்பன் பேசும்போது, செயற்கைக்கோள் விண்ணில் ஏவியது வெற்றி பெற்றதாகவும் அதற்காக உழைத்த மாணவ மாணவிகள் மற்றும் அறிவியல் குழுவினருக்கு பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார். இந்திய அளவில் எந்த கல்வி நிலையமும் செய்யாத சாதனையாக மாணவர்களின் அயராத உழைப்பு மற்றும் விடாமுயற்சி அளப்பரிய விண்வெளி அறிவியல் திறன்களை உள்ளடக்கிய விண்ணில் செயற்கைக்கோளை ஏவும் இந்நிகழ்வு மிகவும் சிறப்புக்குரியதாக கருதப்படுகிறது. ஆக்சுவலாக இந்த காலத்தில் குழந்தைங்க வந்து ஒரு மார்க் எடுக்கிற மிஷின் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணுறோம். மார்க் எடுத்து 90% எடுத்தாச்சுன்னா அந்த குழந்தைங்க வெரி குட்னு நினைக்கிறோம். மார்க் அலோன் இஸ் நாட் த ஃபார் டிசைடிங் த குவாலிட்டி ஆஃப் த பீப்புள். மார்க் கம்மியாக இருந்தாலும் அவங்களுடைய ப்ராக்டிக்கல் நாலேஜ் இட் இஸ் வெரி மச் எசென்ஷியல். அது அந்த வகையில் இன்றைக்கி நடந்த இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இட் இஸ் ரியலி குட். இந்த ஸ்கூலில் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்காங்க இந்த குழந்தைங்களை நம்ம என்கரேஜ் பண்ணும் பொழுது அவங்களுக்கு இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறதுனால இது பல விஞ்ஞானிகளை உருவாக்கக்கூடிய ஒரு தளமாக நான் இதை கருதுறேன். இது தொடர்ந்து எல்லா ஸ்கூல்லையும் செஞ்சு மிகப்பெரிய அளவில் பல விஞ்ஞானிகள் உருவாக வேண்டும் என்பது என்னுடைய மருந்து விருப்பம். என் பேர் ஜி.கே. மணி. நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். அப்புறம் ட்ரெயின்ட் இன் த ராக்கெட்ரி ஃபீல்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. I had a privilege of working under Dr. Abdul Kalam for 9 years in the project of SLV. சிவகங்கை மாவட்டம் செவ்வூரில் உள்ள தனியார் பள்ளி மாணவர்கள் பூலாங்குறிச்சி அங்காள பரமேஸ்வரி கோயிலில் இருந்து செவ்வூர் பள்ளி வளாகம் வரை ஊர்வலமாக வந்து பொங்கல் விழாவை கொண்டாடினர்.
பழைய பண்பாடை வந்து இந்த ஸ்கூலுக்கு கொண்டு வந்திருக்கோம். பறை, சிலம்பம், பழைய பண்பாடு கலாச்சாரத்தை மறக்காம நாங்கள் வந்து இதை கொண்டு வந்திருக்கோம். எல்லாமே எங்கள் ஸ்கூல்ல இருக்கு. செவ்வூரில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளி வளாகத்தில் குட்டி கிராமம் அமைத்திருந்த மாணவர்கள், ஆசிரியர்கள் பாரம்பரிய உடைகளுடன் பறையாட்டம், சிலம்பம், கரகம், ஒயிலாட்டம் ஆடி ஊர்வலமாக வந்து பொங்கல் வைத்தனர். நொண்டி, பல்லாங்குழி, கயிறு இழுத்தல், பானை உடைத்தல் போன்ற கிராம விளையாட்டுகளும் மறந்து போன்ற தின்பண்டங்களும் வழங்கப்பட்டன. குடில்கள், விவசாய கருவிகள், மாட்டு வண்டி, கிணறு, ஜல்லிக்கட்டு காளைகள் போன்றவற்றால் பழைய கிராம வாழ்க்கை காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது.